முதலாவதாக நம்ம பார்க்க போகிற நடிகர் நடிகை சஞ்சீவ் மற்றும் ஆலியா கப்புள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2019 காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆலியா வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஜியனால் பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த திருமணத்திற்கு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்காமல் இருந்தாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை மற்றும் ஹுசைன் தம்பதியினர் 2017 மேரேஜ் செஞ்சுக்கிட்டாங்க. ஹுசைன் வந்து ஒரு முஸ்லீம், மணிமேகலை தமிழ்ன்றதுனால இவங்களுக்கும் ரிலீஜியன் ப்ராப்ளம்னால இவங்களோட பேரண்ட்ஸ் இப்போ திருமணத்துக்கு ஒத்துக்காமல் இருந்தாங்க. இது தொடர்ந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்த நிலையில் இப்போ மணிமேகலையோட தம்பியும் அம்மாவும் பேசிட்டு வராங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஞ்சலி மற்றும் பிரபாகரன் தம்பதியினர். இவங்க பார்த்தீங்கன்னா கலகப்போகுது யார் மூலியமாக கண்டஸ்டண்ட்டாக வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அஞ்சலி வீட்டில் சம்மதம் இருந்த நிலையில் பிரபாகரன் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2026 இவங்க விவாகரத்து செஞ்சுக்க போவதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் இவர் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் வி.கே. ராமசாமி அவர்களின் பேரனும் ஆவார். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கப்பல் பிரஜின் மற்றும் சாண்ட்ரா. இவங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான கப்பல் கூட சொல்லலாம். விஜேவா அறிமுகமாகி 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட திருமணத்திற்கும் பல எதிர்ப்புகள் இருந்து வந்த நிலையில் 2 பேரும் 2008 திருமணம் செஞ்சு வந்த நிலையில் 2 பேரும் சந்தோஷமாக இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் இவங்களுக்கு அழகான 2 ட்வின்ஸ் கேர்ள் பேபிஸ் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிக் பாஸ்லையும் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கப்பல் சங்கீதா மற்றும் கிறிஷ் ஜோடி. இவங்க 2009 காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் சங்கீதா வீட்டில் இவங்க திருமணத்திற்கு பல எதிர்ப்புகள் இருந்து வந்த நிலையில் இவங்க நடுவில் டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்த நிலையிலும் இப்போ இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு சியாரான்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த கப்பல் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற தம்பதியினர் பிரேம்ஜி மற்றும் இந்து. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி வீட்டில் திருமணம் நிறைய நாளாக பார்த்துட்டு வந்த நிலையில் இந்து அவர்கள் பிரேம்ஜியை 42 வயதில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால இந்து வீட்டில் அவர் வயசானவர் திருமணம் செஞ்சுக்காதன்னு பல எதிர்ப்பு வந்த நிலையிலும் அவரையே திருமணம் செஞ்சு இப்போ அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கப்பல் முனிஷ் ராஜா மற்றும் ஜெனித் பிரியா. இவங்க பார்த்தீங்கன்னா 2022 காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ராஜ்கிரண் அவர்களின் வளர்ப்பு மகள். இவங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில இப்போ விவாகரத்தாகி 2 பேரும் தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கப்பல் எல்லோருக்குமே ஃபேவரட்டான நடிகை தேவயானி மற்றும் இயக்குனர் ராஜ்குமரன் அவர்களை திருமணம் செய்வதற்காக தேவயானி அவங்களோட குடும்பத்தை எதிர்த்து 2001 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க ஃபேமிலியில் யாருமே பழகி வராத நிலையில் இவங்களுக்கு 2 அழகிய பெண் குழந்தைகள் இருக்காங்க, இனியா மற்றும் பிரியங்கா. இப்போ அவங்க மகள்கள் ஹீரோயின் ஆகிற நிலைமைக்கு நல்ல நிலைமையில வளர்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற தம்பதியினர் எல்லோருக்குமே ஃபேவரட்டான சீரியல் கப்பல் ஷபானா மற்றும் ஆரியா. இவங்க 2021 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் செஞ்சு வந்த நிலையில் ஷபானா ஒரு முஸ்லிம்ன்றதுனாலையும் ஆரியன் ஒரு ஹிந்துன்றதுனாலையும் இவங்க திருமணத்திற்கு பல எதிர்ப்புகள் வளர்ந்துட்டு வந்தது. அந்த நிலையிலும் இவங்க 2 பேரும் அவங்களோட காதல் திருமணத்தில் உறுதியாக வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் இந்த கப்பல் உங்களுடைய ஃபேவரட்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஜோடிகளில் உங்களுடைய ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.